அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் வடகிழக்கில் ஒரு பனிப்போராக இருந்து வருகின்ற இரண்டு இனங்களுக்கிடையில் அவ்வப்போது ஒரு வழக்கும் பனிப்போருமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை அரங்கேற்றப் போகின்றேன். மன்னார் மாவட்டம். மன்னார் மாவட்டம் என்றால் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை மறை மாவட்டம் என்றும் சொல்லுவார்கள். ஏனெனில் கிறிஸ்தவ மக்கள், தமிழ் பேசும் கிறிஸ்தவ மக்கள் சிறந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டம். என்னை கேட்டால் இத்தாலியில் இருக்கின்ற வத்திகான் போன்று ஒரு மாவட்டம் அது. யாரும் என்னை தயவுசெய்து கோவித்துக் கொள்ளாதீர்கள். வத்திகானை போன்று ஒரு மறை மாவட்டமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம். அங்கு இந்து மக்கள் சிறுபான் மைனாரிட்டியாக வாழ்கின்றார்கள். இது நாம சொல்லணும் இல்லை. ஏனெனில் மன்னார் மாவட்டம் என்பது ஒரு மறை மாவட்டத்திற்கு அப்பால் அது ஒரு நேரடி வத்திகான். அது எந்த வத்திகான்? இலங்கையில் இருக்கின்ற வடகிழக்கில் வடக்கில் இருக்கின்ற ஒரு வத்திகான் மாவட்டம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது யாரும் கோவிச்சுக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது அந்த மன்னார் மாவட்டத்திலே சிறுபான்மையாக வாழ்கின்ற மக்களின் மிகவும் இலங்கையின் பிரபல்யம் மிகுந்த மன்னார் மாதோட்டத்தில் துறைமுகத்தில் அமைந்திருக்கின்ற பழமை மிகுந்த பாடல்கள் பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலில் 2019 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி அலங்கார வளைவாக அமைத்து அந்த திருக்கேஸ்வர ஆலயத்தின் நிர்வாகம் மற்றும் அப்பகுதி இந்து மக்கள் படைசூழ ஒரு அலங்கார வளைவினை அந்த முன்கேரில் வைக்கிறாங்க. இதுக்கு அங்க இருக்கின்ற ஒரு பங்கு தந்தைக்கு கொஞ்சம் பக்த கலக்கிட்டு அல்லாட்டி ஏதோ ஒரு வந்திருக்கலாம். கிறிஸ்தவ மத உருவாக விளங்கக்கூடிய ஒரு பங்கு தந்தை ஒருவர் மூலமாக கிறிஸ்தவ ஆலயம் முன்பாக இருந்த மாந்தை எள்ளுப்பிட்டி என்கின்ற கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற கிறிஸ்தவ மக்களை ஒன்று திரட்டி வரவழைத்து அந்த வளைவினை ஆக்ரோஷமாக பிடுங்கி எறிந்து விட்டார்கள். எத்தனை ஆண்டுக்கு முன்னாலப்பா? நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. 7 ஆண்டு ஆயிடுச்சு. மார்ச் மாசம் 7 ஆண்டுக்கு வரப்போகுது. அத்துடன் இந்துக்களின் புனிதமான நந்தி கொடியை கால்களாலும் மிதித்து அவமதித்த நிலையிலேயே தற்பொழுது இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருடங்களை கடந்து அதற்கு மேலாக குறித்த வழக்கு, இந்த விடயத்தில் வழக்கு ஒன்று 68/816 இலக்கத்தில் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. நிலுவையாக உள்ள குறித்த வழக்கு இம்மாதம் 23ஆம் தேதி மீண்டும் காலிங் பண்ண இருக்கிறது. இலங்கையின் பிரபல சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தலைவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகின்றார்கள். இது என்ன ஒரு விடயம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு விடயம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேசத்தில் தமிழ் மக்கள் இப்படி ஒரு அலங்காரத்தை வைக்க போக அங்க இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் இதே மாதிரி ஆவேசம் கொண்டு பிடிங்க. இதை என்னத்தை காணப்படுங்க வளங்களை? இது அந்த மக்கள் ஒரு வளைவு வச்சா யாரும் அந்த மதத்துக்கு போறாங்கன்ற அர்த்தமா? இது என்ன ஒரு எளியதனம்? எனக்கு அது புரியல. இது யாராலும் எனக்கு அம்படிக்க வந்த வழியே எல்லோரும் ஓடி போயிட்டே இருக்கணும். இது பொதுவான பேச்சை தான் பேசுறேன் நான். இது எனக்கு அரசியலுக்கு அப்பால், உங்களுடைய மதத்துக்கு அப்பால் ஒரு வெளிப்படையான ஓபன் டாக் நாம. அது சொல்ல போனா இதே மன்னார் இந்து மக்கள் பிரச்சனை சம்மாந்துறையிலும் இருக்குது. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க உங்களோட பக்கம் வேண்டிய வளைவை வைங்களையாப்பா. யாரு கேட்டா? வீதியில நடு ரோட்டுல டிஸ்டர்ப் இல்லாம வாகனங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம வச்சால், இப்ப உதாரணமா அக்கரைப்பற்று ஒரு முஸ்லீம் ஏரியாவில் அதாவுல்லா 2 ஊருக்கு நடுவில் ஒரு வளைவு வச்சிருக்கிறார். காத்தாங்குள்ள இருக்கு, கிண்ணியாவில் இருக்குது. அப்ப ஏன் இந்த ஊர்ல மட்டும் வைக்கலாது? காத்தாங்குள்ள இருக்குது, கிண்ணியாவில் இருக்குது, அக்கரைப்பத்துல இருக்குது, வேற எனக்கு தெரியாங்க. இப்படி எல்லாம் அந்தந்த ஊருக்கு அவங்க ஸ்டைலுக்கு வைக்கிறாங்க. அந்தந்த பிரதேச தீர்மானம் வாகனங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம ரோட்டோரமாக வைத்தால் இது யாருக்கு என்ன பிரச்சனை? என்ன தலைக்கு மேலே வைக்க போறாங்க? இது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதுக்கு மத குருக்கள் கையில் எடுத்துக்கிட்டு அந்த மக்களை உசுப்பேத்திக்கிட்டு 2 இன மக்களுக்கும் ஒரு முருகல் ஏற்படுத்த நினைப்பது என்பதெல்லாம் சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்யும். அது சம்மாந்துறையா இருந்தா என்ன, காத்தாங்குடியா இருந்தால் என்ன, கிண்ணியா வேண்டால் என்ன, எல்லா ஊரும் ஒரு மக்கள் தான். எல்லாம் ஒரு மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு அது விஷத்தை விதைக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாங்க. ஒரு விடயம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி? கிறிஸ்தவ மக்களை பொறுத்தால் இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தை கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டால் இப்ப அதெல்லாம் கிடையாங்க.
இப்ப மாறித்தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். சரி, இந்த வழக்கிட கோரிக்கை என்னவென்றால் 2009ஆம் ஆண்டு ஆக்ரோஷமாக பிடுங்கி எறியப்பட்ட திருக்கேதீஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலில் அமைக்கப்பட்ட அலங்கார வளைவினை மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்று கோர்ட்டோடு உத்தரவு கொடுக்கணும் கேட்டு நிற்கிறாங்க. ஏன் இந்த வழக்கு இன்னும் இழுபடுது என்பது நான் பேச முடியாங்க. வழக்காக இருக்குது, அது குறித்து எனக்கு எதுவும் தெரியாங்க. அது தெரிஞ்சா அழிச்சிருங்க, நான் அதுக்குள்ள வரல, ஏனெனில் அது வழக்கு விடையும். சரி, இந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை இல்லாம தமிழ்நாட்டு முழுவதும் இப்படியான பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை வரல. அவங்க முஸ்லீம் ஊருக்கு போறாங்க, தமிழ் ஊருக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. என்னடா அவங்களோட பிரச்சனை? என்ன எனக்கு புரியல. இது இன்னொரு பெரிய ஒரு ராணுவ பிரச்சனை பாருங்க. இது என்னமோ உங்களுக்கு ஒரு ஈழங்களைச்ச மாதிரியும் ஒரு தனிக்கரை நீங்க முல்லா வத்திக்கான் மாதிரி ஆள போற மாதிரி பார்ப்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அங்குள்ள சைவ மக்களின் எதிர்பார்ப்பான ஒரு நல்லிணக்கத்தினை பேணக்கூடிய வகையிலே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பமானது நல்லிணக்கத்திற்கான வெளிப்பாடாக வளைவு மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்று அந்த மைனாரிட்டி இந்து மக்கள் கோர என்ன, அது ஒரு சிறிய பிரச்சனை. இது அரசியல்வாதிகள் தீர்த்தி வைக்கலாம். அரசியல்வாதிகள் யாருமே தீர்த்தி வைக்க போறேன், ஏன்னா வாக்கு பெறணுமே. கிறிஸ்துவ மக்களை பாய்ச்சிக்கிட்டா அங்க வாக்கு கிடைக்காது. இங்க இந்து மக்களுக்கு பாய்ச்சினா இந்து மக்கள் போட மாட்டாங்க. ஆக மன்னார் மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அரசியல்வாதி இருக்கிறாங்க. அவங்களும் கிறிஸ்தவ மக்கள் வாக்கு போடுவாங்கல்ல, அதைத்தான் பார்ப்பாங்க. அப்ப ஆக இந்த விடயத்துல ஒரு அரசியல்வாதியும் இதை தலையிட மாட்டாக, அதை கைவிட்டுறோம். சரி, அரசாங்கம் இதை கொடுக்கலாம் என்றால் இல்லை. அரசாங்க அதிகாரிகளுக்கும் சில விடயங்களில் அங்கு வத்திக்கான் போன்றவர்கள் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துவதால் அங்கு வருகின்ற அதிகாரிகளும் பொட்டுப்பாம்பாக அடங்கி இதை கண்டுகொள்றாங்க இல்ல. அப்ப இது இப்படியோ இந்த மக்கள் இரண்டு மக்களையும் மோத விடுறதானா? கிட்டத்தட்ட அந்த 2009ஆம் ஆண்டு என்பது இலங்கையில் பல்வேறுபட்ட பாகங்களிலும் 2019 சொல்றாங்க, இங்க 2009 வருது வந்த செய்தி, அது 19 தான் இருக்கணும். பாகங்களிலும் இலங்கையிலே மிக பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய அந்த தருணத்திலே உலகெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக இந்த திருக்கேதீஸ்வர ஆலயத்திலே கிட்டத்தட்ட 8 லட்சம் இருந்து 9 லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு புனித தலமாக பார்க்கப்படுது. அதாவது இப்ப நாம இன்னொரு விடயத்தையும் இதை பத்தி சொல்லலாம். கச்சதீவுக்கு இப்ப யார் அதை ஆர்கனைஸ் பண்றாங்க என்றால் அங்க மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் மறை மாவட்ட பங்கு தண்ணி தான் செய்யறாங்க. அது தனிக்கார கிறிஸ்தவ மக்கள். அங்கேயும் ஒரு 8 லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய, இந்தியாவில இருந்து ஒரு 4 லட்சம் வருவாங்க, நம்ம ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு 5 லட்சம் மக்கள் போகக்கூடிய அந்த தலம் மாதிரி தான் மன்னார் 2 பக்கம் பிரிக்கப்பட்டிருக்குது. எப்படி? அங்கால திருக்கேதீஸ்வர ஆலயமும் கச்சதீவுக்கு முற்றுமுழுதாக கிறிஸ்தவ மக்கள் போறாண்டாக்கா இங்கு மன்னார்ல திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இந்த மாதிரி கூறுறாங்க. இப்ப என்ன ரெண்டும் ஈக்குவலா வருகிறது இல்லையா? காலாகாலம் தொட்டு இது வருவதென்றால் ஏன் இந்த திருக்கேதீஸ்வர ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வளைவு வச்சா ஏன் இந்த பெரும்பான்மை மக்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு ஜெலஸ் வருது என்று எனக்கு தெரியல. இது ஒரு இலங்கை வருத்தமான கெசட் மூலம் பிரசுரிக்கப்பட்ட ஒரு விழா. இது யாரோ அந்த நேரமே மன்னார்ல இந்த அரசியல்வாதிகளால கொண்டு போய்க்கணும், நாடாளுமன்றம் செல்லப்பட்டு அங்கிருந்து ஒரு கெசட் மூலமாக இந்த விழா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலே மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திணைக்கள ஊழியர்களும் சேர்ந்து பலதரப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தித்தான் இந்த மகா சிவராத்திரி திருவிழாவை கொண்டாடுவது வளமை. அப்ப இங்க மன்னார் திருக்கேஸ்வரத்துல ஒரு சிவராத்திரி விழாவை போன்றோ கச்சதீவிலே ஒரு விழா, புனித அந்தோனியார் கொடியேற்ற விழா நடக்குது இல்ல, மிகப்பெரிய கோலாகலம். அங்கிருந்து போட்டுக்கு எல்லாம் ஒரு 1100 ரூபாய் கொடுத்து பயணிப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த வருஷம் இருக்கு, அடுத்த மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி இருக்கின்றது கச்சதீவு. இந்திய மக்கள் எல்லாம் மாறாங்க. அண்மையிலே GA தலைமையில மீட்டிங் போட்டுக்கிறாங்க. அது குறித்து நம்ம வேற செய்தியோட தாரம் இதுக்கு அடுத்த போல அந்த செய்தி நாங்க தரலாம். ஆக இது ஒரு விடயமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு எதிர்க்கக்கூடிய விடயமே கிடையாது. கேதீஸ்வர ஆலயம் என்பது மிக பழமையும் தொன்மையும் நிறைந்ததாக கொள்ளப்படுகிறது. சொல்ல போனால் மயன் மாது வெட்டா மண்டோதரி வழிபட்ட ஒரு புண்ணிய சேஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. கேது வழிபட்டு முக்தி வைத்த தலமாகவே திருக்கேதீஸ்வரம் சொல்லப்படும். எனவே
மன்னாரிலே சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் மக்களிடம் பரவலாக சிறுபான்மை இந்துக்கள் விரும்புகின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போன்றுதான் சம்மாந்துறையிலும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம் மக்களும் அந்த சிறுபான்மை மக்களுக்கான அந்த அலங்கார வளைவினை செஞ்சு கொடுங்கடா பாவி என்றும் நாங்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த பிரதான நுழைவாயிலே திருக்கேதீஸ்வர டெம்பிள் ரோட் சி கேட் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வீதியிலே அமைக்கப்பட்ட அந்த வளைவு உடைத்தெறிந்தது என்பது சைவ மக்களின் மனதிலே கொஞ்சம் ஆழமாக பதியப்பட்ட ஒரு துன்பியல் நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அதாவது எப்படி சொல்லலாம் என்றால், ராஜீவ் காந்தியை புலிகள் கொன்ற போது பல ஊடகர்கள் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கேட்டார்கள். அது குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நாங்க சொல்ல வரோம். என்னுடைய கருத்து அல்ல, அவரின் கருத்தாக வந்தது. அது ஒரு துன்பியல் சம்பவம் என்றார். எப்படி ராஜீவ்காந்தியை கொண்டது உங்களுக்கு துன்பியல் சம்பவம், அது போன்று இந்த இந்து மக்களின் மனங்களை புண்படக்கூடிய விடயங்கள் செய்தது என்பதும் ஒரு துன்பியல் விடயமாகவே நான் பார்ப்பேன். இப்பொழுது அண்மையில் இது முடிஞ்சிட்டா இன்னொரு கேஸ் வருது பாருங்க. இது வந்துட்டு டூரிஸ்ட் போட்டால இதெல்லாம் என்ன ஒரு கோலம் எனக்கு வழங்கல. இப்பொழுதோ அண்மையில் இலங்கை சுற்றுலாத்துறையை பல்வேறுபட்ட பாகங்களாய் அதாவது இலங்கையிலே இப்ப மிகப்பெரிய வருமானம் சுற்றுலாத்துறை, அதெல்லாம் விளங்குதானே, மிகப்பெரிய வருமானம் ஈற்றுவது சுற்றுலாத்துறை. அந்த வகையில இலங்கை சுற்றுலாத்துறையினுடைய பல்வேறுபட்ட பாகங்களை அடைய இலங்கை அரசாங்கம் அடையாளப்படுத்தியிருக்க அமைவாக 2024-25 ஆண்டளவில் அதிகமாக இந்திய மக்கள், தமிழக மக்கள் வந்து போகின்றார்கள். இந்து ராமாயணம் தமிழ் இலக்கிய தொடர்புடைய இடங்களை சுற்றுலாவுக்கு வருகின்றவர்கள் பார்வையிட ஆர்வமாக இருக்கின்ற காரணத்திலே அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை மன்னார் பாலத்திற்கு அருகாமையிலே, அதாவது நுழைவு வாயில என்ட்ரன்ஸ் பிரிட்ஜில் ஒரு ராமர் பாலம் இருப்பதை அடையாளப்படுத்தும் வகையிலே ஒரு பதாதையை வைத்திருக்கின்றார். இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? குறித்த பதாதையிலே ராமர் மங்கி மாதிரி ராமர் நிற்கிறார் பாருங்க. ராமர் நிற்பது போன்றும் அனுமார் நிற்பது போன்றும் ஒரு சிறிய படம் ஒன்று அங்கே வச்சிருக்கிறாங்க. இத கூட விடாம வத்திக்கான் ஆளுநர்கள் அந்த பதாதையை அகற்றப்பட வேண்டும் மன்னார் நகர சபைக்கு எழுத்து மூலமாக ஒரு பேராய பங்கு தந்தை கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இப்ப என்னங்க எங்களுக்கு புரியல அந்த பங்கு தந்தையெல்லாம் ஒன்றும். அதாவது என்றும் நாளாந்த மக்கள் தங்களிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, முறைப்பாடு கொடுக்கின்றாங்க. இல்ல இதை நீக்கல் என்றால், இது இல்லாவிட்டால் இது ஒரு மத குந்தக நிலைமையும் சமூகத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க இருப்பதாகவும், எனவே உடனே அதனை அகற்றி இதற்கு ஒரு தீர்வு கிட்ட வேண்டும் என்றும் இந்த வகையிலே அவர் சொல்லி ஒரு கடிதத்தை நகரசபை தவிசாளருக்கு அனுப்பி இருக்கின்றார். அந்த கடிதத்தை நீங்களே மக்கள் பாருங்க. இந்த விடயமும் இப்போது இரண்டாம் விடயமாக மன்னார் மாவட்டத்தில் ஒரு பேச்சு பொருளாக இந்துக்கள் மத்தியில் பேசி வரப்படுகிறது. இது எல்லாம் என்ன விடயம் என்று வழங்கல. உதாரணமாக சொல்ல போனால் ராமர் இங்கு யுத்தம் நடந்தது வகையிலே 6000 வருடங்களுக்கு முன்பே இலக்கியம் தொட்டு இங்கே பல இடங்கள், உதாரணமாக இன்றைய நாளிலே சீதா எலிய ஆலயத்திலே சீதா அம்மன் ஆலயத்துக்கு அயற்றிலிருந்து சராய நதியின் புண்ணிய தீர்த்தமும் அங்கிருந்து எழுந்தருளிய சீதை அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வரலாறு சொல்லுகிறது. நான் சொல்லலப்பா, இதெல்லாம் இலங்கையிலே பல சீதை வந்து யுத்தம் புரிந்த இடம், அனுமான் இறங்கிய இடம், இப்படி யுத்தம் நடந்த பகுதியிலே அதிகமான, உதாரணமாக உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ராமாயண யுத்தம் நடந்தது என்பதனை பல சான்றுகள் பொருட்களோடு குறிப்பிடுகின்ற இடம் உலகத்திலே நம்ம மன்னார் மாவட்டம் இருக்குது. அப்ப ஆக இந்திய அரசாங்கமும் ராமர் பாலம் கட்டணும்னு குறியாக இருக்கும் போது, சுற்றுலாத்துறையை அரசாங்கம் ஊக்குவிக்க முனைக்கின்ற போது தமிழக மக்கள் ஏராளமாக இப்ப பாருங்க, காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் கப்பல் போக்குவரத்து இப்ப திருப்பி ஆரம்பிக்க போறாங்க. கடல் கொந்தளிப்புல நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல, கூடிய சரி ஆரம்பிக்க போறாங்க. ஏராள மக்கள் வந்து போறாங்க. அவங்க நம்ம ஊருக்கு டாலரை இந்தியா பணத்தையும் கொண்டு வராங்க. அரசாங்கம் அதை நம்பி இருக்கக்குள்ள ஒரு பங்கு தந்தை இந்த பாலத்தில் இருக்கிற பதாய தூக்குன்னா அது எவ்வளவு ஒரு வகுத்திரத்திற்கு வருது பாருங்க. இதுல என்ன பிரச்சனை? உங்களோட தலைக்கு மேலே கொண்டு பதாதை வைக்கிறாங்களா? இதெல்லாம் ஒரு இன நல்லுறவுக்கான விடயமா எனக்கு தெரியல. அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து இந்த சம்மாந்துறையில ஒரு வலை வைக்கிறதுக்கு எடுக்கிற அதே போராட்டம் தான்
மன்னார் நடக்க மன்னாரும் சம்மாந்துறையும் ஒன்றுங்க, ரெண்டும் ஒன்றா புணைச்சு போடுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விடயமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இல்லை. வீதியில் உங்க வீட்டு காணிகளா, உங்களோட ராஜாதி ராஜா பரம்பரை ஆண்ட காணிகளா, இன்றைக்கு ஒரு சேம்பன் அடுத்த முறை சேம்பன் நிற்பாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடு, அசிங்கம். இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு ஆணவம் முடிச்ச ஒரு தலைக்கேறிய, இதெல்லாம் தலைக்கேறி, இதெல்லாம் வேற கேஸ். இதெல்லாம் வெவ்வேறு கேஸுங்க. அதே வீதிகளில் இடைஞ்சல் இல்லாமல், டிஸ்டர்ப் இல்லாமல், டிஸ்டன்ஸ் வச்சு, தூரம் வச்சு பதாதைகள் அமைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை எடுக்கிறவங்க நீங்க பெரிய கண்டெய்னர் வச்சிருக்கீங்களா, பெரிய லொரி வருகுதா, தடுக்குதா? இதெல்லாம் இன மக்கள், இந்த மக்களிடையே இன மோதலை ஏற்படுத்துவதற்காக நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து வத்திகான் போன்றவர்கள், இங்க இருக்கின்ற மன்னார் வத்திகான் போன்றவர்கள் இதையெல்லாம் பார்த்து சரி காட்டி கொடுத்துருங்க. மக்கள் அமைதியா வாழ வேண்டும். போர் முடிந்த பிற்பாடு, இது ஏற்கனவே இருந்த பிரச்சனை தான். ஆனாலும் புலிகள் காலத்தில் இவையெல்லாம் ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு வரப்பட்டது. போர்க்காலங்களில் எல்லாம் பங்கு தந்தைகள் மிகப்பெரிய மக்களுக்கு சேவை ஆற்றிருக்கின்றார்கள். அதை நாம் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு புரியும். எனவே இப்பொழுது தமிழ் மக்கள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள், எந்த சந்தேகம் இல்லை. அதாவது இப்ப கிறிஸ்தவ மக்களுக்கு தட்டி கேட்க அங்கு பங்கு தந்தை இருக்கிறாங்க. என்னை கேட்டால் கிழக்கு மாகாணத்துல நம்ம எம்பி ஃபுல்லா நிக்காருல்ல, சாணக்கிய எம்பி நிக்கிறார். வடமாகாண மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எனக்கு அம்பு தூக்கிட்டு வராதாங்க. வடமாகாண மக்கள் யுத்தத்தின் பிற்பாடு ஒரு என்னென்று கேட்பாராற்ற ஒரு அனாதையாக விடப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். இப்ப முஸ்லிம் மக்களுக்காக 2 ரிஷாட் பதியுதீன் பார்லிமெண்ட்ல கேட்பார், முஜிபுர் ரஹ்மான் கேட்பார், ஹக்கீம் கேட்பார். ஆனால் வடமாகாண மக்கள் பாவப்பட்ட மக்களா போச்சு. பாவண்டா, ஐயோ பாவண்டா என்று சொல்லும் அளவுக்கு ஆண்ட இனம் ஒருபோதும் அழிவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா லேசிப்பட்ட இனம் இல்ல அது. உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து உயர்ந்த நிலைக்கு வாழ்கின்ற ஒரு இனத்தை யாராவது அடக்க ஒடுக்க வருவதை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வடமாகாண மக்கள் இப்போது கைவிடப்பட்ட மக்களாக தான் இருக்கணும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வடமாகாண மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி கொண்டும் துரிதகதியாக இயங்க வேண்டும். இந்த இத்து போன இரும்புகளை கொண்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓரளவு இந்த மக்கள் நலனின் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் அதை நாம மிக விரைவில் அரங்கேற்ற போகின்றோம். இதை விட்டு வைக்க முடியாங்க. ஏண்டா ஜேவிபிக்காரன் கண்ட மாதிரி வேட்டையாடிட்டு போறாங்க. அங்குள்ள மக்கள்ல அதாவது மக்கள்ல அதை என்ன சொல்ல, மக்கள்ல இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதெல்லாம் இந்த சூறையாடப்படும் வேலை தான் பாக்குறாங்க. ஆக ஜேவிபி சிரிச்சு அந்த மக்களை வேறுபடுத்த பார்க்கின்றார்கள். மக்கள் வேறு, நிலங்கள் வேறு, காணிகள் வேறு என்ற வழியெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இதெல்லாம் பொறுக்க முடியலைங்க. அவர் ஆண்ட இனம் அழிவதை ஒருபோதும் இதய சுத்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனது வாதம். இதுக்கு வேற மாதிரி அம்படிக்க வருவீங்க, அம்படிக்க வரவங்க வந்த வழியிலே போயிட்டே இருக்கணும். வந்தீங்க நீங்க அம்படிக்கப்படுவீர்கள். எனவே நாம் வடமாகாணம் பற்றி ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு விடயமாக அரங்கேற்ற வேண்டி இருக்கின்றது. அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. வடமாகாணத்தில் தமிழ் மக்கள் இல்லை வேண்டால் இந்திய மற்றவங்களாம் ஆட்டம் காண வேண்டி வரும். எனவே வடமாகாண மக்கள் உலகத்தின் பல மூலைகளும் சிறப்பாக வாழ்கின்ற ஒரு இன மக்கள். அந்த மக்கள் ஒடுங்கி போவதை, அடங்கி போவதை, ஏமாளியாக விடப்படுவதை, அனாதையாக விடப்படுவதை நாங்கள் ஒருபோதும் விட முடியாது. நிச்சயமாக அதுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். எனவே எதிர்வருகின்ற காலத்தில் நாம் ஒரு புதிய அரசியல் பாதையில் வடமாகாண மக்கள் பயணிக்க வேண்டிய அவசியமான தேவை இருக்கின்றது. மிக அதிகமான பணியில் நான் ஈடுபட்டதில்லை. எனவே கடந்த தேர்தலில் நான் சொன்னேன், தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். இப்ப பாருங்க, எங்கிருந்து வந்தவன் எல்லாம் இப்ப பாருங்க, மன்னார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இங்கிருந்து தமிழ் தெரியாதவங்க வந்து ஆள்றாங்களாம். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது இந்த இப்ப சொல்ல போனால் ஜேவிபி ஒரு இணைப்பாளர் கோஆர்டினேட்டர் நியமிக்கிறாங்க. மாத்தர பக்கம் இருந்து தங்கால மாத்தர காலில வாழ்ந்தவருக்கு மன்னரை பத்தி என்ன தெரியும், முல்லைத்தீவு பத்தி என்ன தெரியும்? இப்படி பல வகையான, அதாவது என்ன சொல்றது, இந்த தமிழக மக்களின் வாழ்வுரிமை, இந்த தமிழை நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. தமிழ் மக்களின் வாழ்வுரிமை, நில உரிமை சிதைக்கப்படுகின்றது. இது மிகப்பெரிய தமிழுங்க, சிதைக்கப்படுகின்றது. அதாவது என்ன சூறையாடப்படுகின்றது, இப்படி எடுத்துக்கொள்ளலாம். எனவே வடமாகாண மக்களின் உரிமைகள் எல்லா வழிகளிலும் சூறையாடப்படுகின்றது.
எனவே அவைகள்லாம் தடுக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது என்பதையும் சொல்லி மீண்டும் நான் மிகவும் ஆவேசமான மற்றொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.